ஆமா, அதுக்கு முன்பாக நீங்க யாரு, உங்க பேரு, உங்களுடைய இல்லறம் இருப்பிடம் எது? சாகரத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய அண்ணனுடைய பெயரோ கடல் கண்டாசுரன், என்னுடைய பேரோ கரைகண்டாசுரன். நீங்க இருவருமாக என்ன நோக்கி தவம் உங்களுக்கு என்ன வேண்டும்? கொடுத்தா தாராளமாக கொடுக்கிறேன். ஐயா, எங்களுக்கு வரங்கள் வேண்டும். அதற்கு முன்பதாக அந்த வரத்தை எப்படி கொடுக்க வேண்டும்? எப்படி? ஈசா, அந்த ஆகாய வாணி சச்சி பூமாதேவி, ஆகாய வாணி சச்சி பூமாதேவி, இந்த ஆகாய வாணி பூமாதேவி எந்த வரங்களை கேட்ட போதிலும் தடையின்றி ஒரு சின்ன சத்தியம் செய்து கொடுத்தால் என்ன நோக்கி அர்த்தமாக தவம் செய்தீர்கள். தவத்தை மெச்சி வந்துட்டேன். கேக்குறத கொடுக்கதானே வந்துக்கிறேன். சத்தியம் வர பண்ணுமா? நீங்க சத்தியம் கொடுக்கல என்றால் இப்பவே இந்த லைன்ல கை வச்சுக்கிறேன். என்ன ஆகாய வாணி பூமாதேவி அறிய, என்னுடைய மைத்துனன் நாராயணமூர்த்தி அறிய, என்னுடைய தேவியால் பார்வதி அறிய, என்னுடைய பிள்ளைகள் விநாயகர் வேலவன் அறிய, நீ கேட்ட வரத்தை தருகிறேன் சத்தியம். அழியாத உடல், வேகாத உடல், அழியாத செல்வம், போகாத உயிர், இந்த மூன்று வரங்கள் எனக்கு வேண்டும். ஆனால் ஒன்று, நீங்க கேட்ட வரத்தை கொடுக்கிற. எப்படின்னா, வேகாத உடல் சரி, அழியாத செல்வம் சரி, ஆனா போகாத உயிரை சொல்வது ஜனனம் என்பது ஒரு காலத்துல மரணம் வந்தே ஆக வேண்டும். அது இயற்கைய நீதி தேவ ரகசியம். இறப்பு ஒன்று கட்டாயம் இருந்தாக வேண்டும். அதனால அதை விடுத்து இறப்பு எந்த முறையில கேக்குறீங்களோ ஆமா, அப்படி இறப்புன்னு ஒண்ணு இருந்தால் அது ஒரு பொட்டிச்சுகையால் தான் எங்களுக்கு இறப்பு வர வேண்டும். அது எப்படி வர வேண்டும்? யோனியில் வழியாக யார் ஒரு அவர்கள் கையால் மட்டும்தான் எங்களுக்கு இறப்பு வர வேண்டும். உங்களுடைய இடபாகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உமா மகேசனுடைய அங்கத்தில் இருந்து அணியக்கூடிய ஆபரணங்கள் இருந்து எப்படியோ ஒரு விதத்தில் ஒரு பெண்மணியை கையால் எங்களுக்கு அப்படி வேண்டும். என்னுடைய என் மூலமாக தேவியார் மூலமாக ஆடியோ அணிகலனும் ஏதோ எங்க உடம்புல இருந்து வரக்கூடிய பெண்மணி இவன் எப்படி யோசனை கேக்குறான் பத்தியா? குழந்தை பிறக்குமா? ஒரு நவ அணிகள் போட்டிருக்கக்கூடிய அதுல இருந்து குழந்தை பிறக்குமா? எப்பயும் பிறக்காது. பிரகாரம் ஒரு பெண்மணியின் அதாவது அங்கத்தில் இருக்கக்கூடிய ஆடு அணிகலனும் அதன் மூலமாக பிறக்கிற குழந்தை மூலமாக உங்களுக்கு மரணம் ஏற்படலாம். அப்படி என்று வரம் தந்தேன். என்னது?
இவன் தின்ற ஆகாரத்தை கூட நான் படைக்கிறது. நான் படைக்கிற பட்சதான் இவனே உயிரோடு இருக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த ஆண்டவனையே வந்து சோதிக்கிறாயா? அதே கடல் கண்டா அட தூரனே வாடா. இந்த 3 லோகம் போய்விட்டனா இல்லையா? போயிட்டா. இந்த 2 லோகத்தை கைப்பற்றி விட்டோம். 3 லோகத்தை கைப்பற்றி விட்டோம். ஆமா. எங்க போறோம்? வைகுண்டம் போக வேண்டும். தேவலோகம். ஆமா. சத்தியலோகம். கைலாயம். 3 லோகத்தை கைப்பற்றி விட்டோம். ஆமா. கிண்ணம் கம்புல சித்தி விட்டாட்டு யாவட்டுமான அடக்கம். வைகுண்டம் போறோம். வைகுண்டம் வந்து விட்டோம். போயிட்டு போல ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி. நான் பாக்குறேன் போ. இதோ அசுராதிகள் வைகுந்த நாடு செல்ல இதோ வைகுந்தத்தை பொறுப்பிடமா இருக்கக்கூடிய வைகுந்த வாசம் தற்பார் அன்னவராக தொடரும். நாயர் வாடி திலகம் அரும்பாரத திலகம் நீங்கள் வரும்பொழுது யார் என்ன சொன்னாலும் சரியே, அவள் என்னென்ன நினைக்கிறீர்களோ அவ்வாறு நடக்கும். ஐயா பகவானே, பகவான் எப்படியும் நமக்கு கூலி கொடுப்பாரு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கூலி கொடுப்பான். இவன் எங்க இருந்து கொடுக்க போறான்னு நினைச்சீங்கன்னா அவன் எங்க இருந்தா கொடுக்க போறான். ஏன்னு கேட்டால் தர்ம தேவதையானது அது நடந்து கொண்டிருப்பார், வானத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி சதாஸ்து 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 என்று சொல்லுகிறது. அது சதாஸ்து என்றால் தமிழ் என்னன்னா அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் என்ற பொருள். அப்படி நாம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே ஆகட்டும் சொல்லிடும். அப்ப நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். அப்பா ஓட்டினிலே வரித்த சென்னல் முளைத்ததுண்டு, உதட்டினிலே பணம் பழம் பழுத்ததுண்டு, காட்டிலே சிங்கத்தை முயல் துரத்தியதுண்டு, கடலிலே மீன் முதலையை விழுங்கியதுண்டு, ஏட்டினிலே எழுதாமல் படித்ததுண்டு, எருதின் பாலை கறந்து குடித்ததுண்டு, நாட்டில் இதை இன்னதென்று அறிந்து சொன்னால் நமக்கு நாம் குருவென்று செப்பலாமே. இதெல்லாம் தெரிஞ்ச அப்புறம் குரு தானே. இது அனைத்தும் என்னன்னு தெரிஞ்சணும்னா நான் கூட வாத்தியார் தான் அப்படின்னு சொல்லலாமா? வாத்தியார் ஜான்கிட்டா எங்க மைதுனாய பரமேஸ்வரமூர்த்தி.
அந்த பரமேஸ்வரமூர்த்தியின் மைத்துனன் ஸ்ரீமன் நாராயணன். நாராயணின் மார்பமாக தங்குவோர் திருவாகிய லட்சுமி. அந்த லட்சுமி நாட்டின் குறித்திய இந்த சபையில பிராமண வைசிய சூத்திர சத்திர சொல்லக்கூடிய 4 வண்ணத்தார் அமைந்தக்கூடிய சபையிலே நான் வந்த பொழுது எனது விளக்கம் பாமர மக்களுக்கு ஆகட்டும். ஏன்னு கேட்டா தமிழுக்கு அமிழ் என்று பேர். இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். இந்த கை சண்டை வந்தான் ஒரு நாள். ராமனுடைய கை பல்லவில் பிடித்த செங்கை மன்னவன் போருக்கு அஞ்சி உள்ள நாள் உள்ள மட்டும் உண்டு பின் வாங்கலாமோ அந்த இடது கை காட்டிச்சான். வில்ல எடுத்து இப்படி பிடிக்கும் போது வலது கை இடது கை பிடிக்கும். முன்ன போகும். இந்த வலது கைய பின்னால இழுக்கு இல்லையா பின்னால போகும். அதான் சொல்லிச்சான் உள்ள நாள் உள்ள மட்டும் உண்டு பின் வாங்கலாமோ. சாப்பாட்டுக்குன்னா நீ முதல்ல இந்த சாப்பிட்டு முன்ன போறிய சண்டைக்குன்னா பின்னால போற என்ன காரணம் கேக்குதான் வலது கை சொல்லிச்சா அது அப்படி இல்ல. அப்பா துள்ளிய மௌளி பத்தும் தொலைக்கவோ விடவோ என்று தெள்ளிய ராமனுக்கு செவிதனில் கேட்க சென்றேன். அப்பா நான் பயந்துட்டு போல ராமபிராமத்தில் சென்று அது காதல போற பாத்தியா அப்ப என்னன்னு கேட்டா இந்த 10 தலையும் ஒரு வழியா கொஞ்சிட்டுமா ஒண்ணா இருக்கட்டுமா அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா வலது கை இந்த மாதிரி சொல்லிச்சு இடது கை. அதனாலதான் எல்லாமே ஒண்ணுதான். யாரும் பாராபட்சம் விடாது. ஒரு காலத்துல வைகுந்தத்தில் என்ன நடந்தது தெரியுமா? அப்படியா அமர்ந்திருக்கும் பொழுது மிதியடி பாதி செஞ்சுட்டா அதை உள்ள போட்டு போயிட்டேன். எப்படி என்றால் அதை விட பாதிசையானது எங்கெங்க போற எங்கெங்க வர ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நான் இன்னும் பாவைக்கு சாற்றி நீராடினால் நீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும் வளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் என்பாவாய். கேட்டா மார்கழி மாதத்துல பகவானை எழுப்புற பாடல் 30 நாட்கு 30 பாடல். இது 5வது நாள் எழுப்ப வேண்டிய பாடல். அப்படி ஏன்னு கேட்டா 7 மலை திருப்பதி மிதியாபாதம் சிவனடி வணங்கா சென்னி இழப்பவர் கீயா கைகள் இறுதி கேளாகாது புறப்பினும் தாகாதேகம் புனிபெரும் தாகாதேகம் எரிப்பினும் பயனும் காட்டில் இருப்பினும் இல்லதானே. இந்த உலகத்துல பிள்ளையா பிறந்தா ஒரு முறையாவது ராமான்னு சொல்லணும், ஒரு முறையாவது ஏழுமலை சொல்லணும். அப்ப ஏழுமலை புனைப்பை வைத்த ஏழுமலை அவர்கள் இதோ பகவானுடைய திருமண செலவிற்காக 5000 பொற்காசுகள் அளித்திருக்கிறார். அண்ணன் குடும்பத்திலே அந்த ஏழுமலையானும் திருச்சானூர் அலமேலுக்கு அமர்ந்து எல்லா செல்வங்களும் கொடுக்க கேட்டுக்கொள்வோம். ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி நான் என்று சிம்மாசனத்தில் அமர்வோம். Oh,
அந்த வாசனை இருந்தால் சாகரத்தில் ஆண்டவரக்கூடிய கரைகண்டாசுரம் கடல்கண்டாசுரம் என்று சொல்லிட்டு போ. மாதவா என்னை தேடி நாடி வந்திருக்கிறான். அப்படியானா அழகரா கோவிந்தா 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 என்று சொல்லிக்கொண்டு மரத்தில் நான் அவனுக்கு வேண்டியவனை கொடுத்திருப்பேன். வார்த்தை தெரிவித்தேன் அரக்கரா கோவிலா கோவிலான்னு வார்த்தை ஆடிக்கிட்டு அவன் எப்பேர் பட்டாரு நான் எப்பேர் பட்டாரு நான் போய் அவன் கால விட்டேன் அவன் முகத்துல மீசுக்கு தான் போட்டேன் இப்ப போய் பாக்கணும் அவனா தாதா அந்த இதுக்க பேர் பட்டாரு யாரு நீ போனார மக்கால போய் நீ எடைய மடைய அடமான அடிமைத்தவனே யாரோ ஒரு 2 அரக்கர்கள் மூலமாக அடிபட்டு உதப்பட்டு வைக்கிறேன். உடம்பெல்லாம் காயம் இருக்கிறது. அதனால கையில சென்று வைகுந்தம் சென்று என்னுடைய மைத்ரேந்திரமான ரணமூர்த்தி கண்டல் வைப்பிறக்கும்.
முதல் தெய்வம் என்னையும் சொல்லலாம் உன்னையும் சொல்லலாம். அப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த உனக்கு நமஸ்காரம். மாமா ஐயா திருவண்ணா மலையோ எங்களை பார்த்து காத்து தட்டி வேண்டும் மாமா. மாமா கையை மட்டும் வைக்காத மாமா என் மேல. ஏன்னா நான் வாங்கின கடையில் தான் இவரு வாங்கியிருக்கிறாரு. பணம் கட்டீரா உங்கள் மதிப்பை இல்லை. இப்ப எவக்காக வந்திருக்கேன் எனக்கு ஒரு வழி சொல்லும். யாரோ ஒரு 2 அரக்கனால கணக்கண்டாசுரன் சொல்லக்கூடிய 2 அசுரனால நானும் அடிபட்டிருக்கிறேன், நீயும் அடிபட்டிருக்கிறாய். 30 தேவர் மூவர் எல்லாரும் உதப்பட்டு 30 உலகத்தையும் பிடிச்சிருந்தார். இதுக்கு என்ன சரண் இதை ஒரு வைத்தோம். என்ன வரம் தந்தீர்கள்? என்ன வரம்? அந்த என்னை நோக்க அருதாக தவறு செய்ததற்கு தரிசனம் கொடுத்து என்ன வரம் கேட்கின்ற போது அவன் இரவாமல் இருக்க வேண்டும் சகா வரம் கேட்டான். அதை மறுத்தேன். அதுக்காக மறுபடியும் என்ன கேட்டா, அதான் ஒரு பெண்மணி அப்படிப்பட்டதுக்கு மூலமாக மரணம் அப்படி கேட்டா கூட்டுட்டான். அதனால அப்படியே கண்டிப்பாக தப்பா பம்பகாரு புதுசா பம்பகாரு
கோவிந்தா 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 அடே பூத கணங்களா இந்த பூங்கொடி மேல வந்திருக்கிறது அம்மாவா யாரு வந்திருக்கிறது சொல்லுமா பொறுப்பா கேளுங்க சொல்லுங்கம்மா வந்திருக்கிறது சொல்லு கட்டி கும்பாபிஷேகம் செய்து அதோட போட்டு முடிச்சிருக்காங்க. அது செய்து மன நிம்மதி நாடகம் வச்சுக்கிறாங்களே நாடகம் ஒரு ஏறுதானா சந்தோஷமா இருக்குதா அப்படின்னா கோவிந்தா போட்டு விளையாடு நாடகம் வச்சுக்கிறது திருப்தியாக்குதா நாடக மக்களை எல்லாரும் காப்பாற்றி கொடுக்குறியா நாடக மக்களை குறையாவது கூட்டி கொடுறியா சரி அப்படின்னா எல்லாம் திருப்தி தானே கை போட்டு रामदास 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 கன்னிமார்கள் வந்திருக்கிறீங்க ஐயா ஏன்னா புரிகிற பேரு முன்னாடி பண்ணிருக்கிறாரா ஒருத்தரும் புரிய மாட்டாங்க ரத்தன பதக்கமும்
இப்ப கையில வச்சிருந்தாங்கல்ல இருக்கு இவனுக்கு தரத்து அம்மா தாயே உன் அடியில வந்து விழுந்திருக்கிற அந்த ஜீவனை பாரு நிறைவேற்றி நிறைவேற்றி அடுத்த வருஷம் எல்லாம் வரும்போதெல்லாம் அது நிம்மதியா கன்னிமாருடைய அருள்வாக்கு நல்லது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடக்கும் தாயே பராசக்தியின் மறு ஒரு கன்னிமார் தாய் ஏய் சாமிக்குறா அதனால தாண்டி தாண்டி போட்டு வச்சுறாங்க சாமி தாத்த அப்படியே சாப்பிடு இங்கே சாப்பிடுறீ ஏய் ஏய் எங்க போறா ஜட்டியோட போய் நின்று கிடக்குறோம்பா டேய் யூடியூப்ல போத்துறா ஜட்டியோட அதே சாப்பிடுறீங்க ஏய் நல்லா நீ வந்து சொல்லு ஏழு வெள்ளிக்கிழமை சூரியன் உதயம் முன்னதுக்கு என் ஆலயத்தை சுத்தி வரணுண்டி விளக்க போட்டு தீபம் போட்டு 7 வெள்ளிக்கிழமை உன்னுடைய ஆலயத்தை சுத்தணும் சுற்றி வந்தால் 3 பௌர்ணமிக்கு உன்னுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தால் சரி உன் குலம் விருத்தியாகுண்டி நல்ல தாயே ரொம்ப சந்தோஷம் அதை நிறைவேற்றி கொடுக்கணும் எல்லாரும் கண்டிப்பா நடக்கும்டா ஆமா கட்டி எல்லா வேலையும் செய்யுது அதுக்கு நடக்கும் ஒன்னால 4 பேர் அவங்களால 4 பேர் உனக்கிட்ட நான் சொன்னது செய்யறா 7 வெள்ளிக்கிழமை சூரிய உதயத்துக்கு முன்னாடி என் ஆலயம் சுற்ற வேண்டும் 3 பௌர்ணமி குலதெய்வத்தை சுற்ற வேண்டும் செய்தா நாம அடுத்த வருஷம் சந்திக்கும் போதெல்லாம் அம்மா சந்தோஷமா ஒரு 2 பாக்கெட் 4 பாக்கெட் வாங்கி போட்டா இல்லையடா கோயில் எல்லாம் கொண்டு வேணும்ல சங்கரா ஒரு பொட்டல எடுத்து கொட்டு அதுல பல்லாம் நீ இடுவாங்கல்ல நைட்டு எவனா ஆட்டம் பார்க்க உட்காந்து முன்ன கேளு இந்த ஏரியாவில் எவனா ஆட்டம் பார்க்க உட்காந்து கேளு நான் பிடிக்கிறதுக்கு சொல்றேன் ஆட்டம் பார்க்க வரேன் அப்புறம் பிடிக்கிறதுக்கு அங்கே வருவாங்க அதே முன்ன சொல்லு